வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பால் பாயாசம் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இந்த பால் பாயாசம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது. நிறைய பேர் வந்து பால் பாயாசம் பண்ணும்போது பாலை ஜஸ்ட் லைட்டாக கொதிக்க விட்டு அரிசி இல்லை சேமியா போட்டு முடிச்சுருவாங்க. ஆக்சுவலாக பால் எந்த அளவுக்கு குக் பண்ணுறது, தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இதே வட இந்தியா, அதாவது நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ரைஸ் கீர் சொல்லுவாங்க. அதில் வந்து பிளெயின் கோவா, அதுக்கப்புறம் வந்து இந்த மில்க் மேட்லாம் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே போடாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாமா. பால் பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், பச்சரிசி 1/2 ஸ்பூன், சர்க்கரை தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10 நம்பர், காஞ்ச திராட்சை 5 நம்பர், ஏலக்காய் 3 நம்பர், நெய் 1 ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை பாலை 1/2 லிட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை பால் வந்து இந்த அரிசியை போட்டு வேக பண்ணல, அதனால் வந்து தண்ணியோட அளவு சொல்கிறேன். தண்ணி வந்து பால் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பேசிக்காக வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா அதிகபட்சம் ஒரு 1 லிட்டர் தண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா ஆட் பண்ணி முடிச்ச பிறகு பால் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது அந்த சைடில் அந்த ஆடை வர பார்த்தீங்கன்னா அந்த ஆடையை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த பாலில் போட்டு நல்லா வேக வைக்கணும். அந்த டைமில் இப்போது இந்த அரிசியை பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இந்த அரிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் ஒரு பச்சை அரிசியை வந்து 1 மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக நல்லா வேகும். இப்போ இந்த நான் பால் ரெடியான பாலில் வந்து ஊற வச்ச இந்த பச்சை அரிசியை ஆட் பண்ணுறேன். இந்த பச்சை அரிசி அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். ஏங்கிட்டனா நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூனோ இல்லை 4 ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பால் கொஞ்சம் திக்காக ஒரு டைமில் வெறும் அரிசியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொன்ன ரேஷியோ வந்து இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சை அரிசி ஊற வச்சு இதில் ஆட் பண்ணினா இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். வெந்து வர டைமில் முக்கியமாக வந்து இந்த சைடில் அந்த ஆடை வருது பார்த்திங்களா, அந்த ஆடையை நல்லா க்ளீன் பண்ணி அந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆடையோட சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். நம்ம வீட்டில் பாயாசம் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா உடனே கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு சேமியா அப்படின்னா அரிசி இல்லை வேக வச்ச அந்த சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த பால் நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி நல்லா திக்காகும். குறைஞ்சபட்சம் வந்து இந்த பாயசம் பண்ணுறதுக்கு 30லேருந்து 45 நிமிஷம் அளவுக்கு டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து அந்த அரிசி மேஷ் ஆகிற டைமில் இப்போ இந்த சர்க்கரையை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்க. நீங்கள் சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து நாட்டு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு வெல்லம். ஸோ இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நெய் 1 ஸ்பூன். நெய் அதிகமாக ஆட் பண்ணோன்னா பால் பாயசத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக தின்னாக இருந்தால் கூட நெய் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து சம்டைம் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே டைமில் வந்து மேலே அதிகமாக நெய் இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஜஸ்ட் நெய் ஆட் பண்ணுறது அந்த ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த முந்திரியும் திராட்சையும் வறுக்கிறதுக்கு. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு நெய் அப்புறம் முந்திரை திராட்சை எல்லாத்தையும் நல்லா வறுத்து இதில் போட்டுருங்க. வறுத்து போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள் காட்டுறேன். அந்த பாயசம் கரெக்டான அந்த பாலோட அந்த ஆடை வந்து திக்காகி உங்களுக்கு வந்து அந்த லேயர் கொஞ்சம் லைட்டாக அந்த பால் திக்காக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பால் பாயசம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த அரிசியோட அளவும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பால் பாயசம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த மில்க் மேட் போடுவாங்க, பிளெயின் கோவா போடுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியன் ப்ரிப்பரேஷன். அது வந்து ரைஸ் கீர் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து வெறும் பால் பாயசம்னா பால், அரிசி, அவள் சில பேர் போடுவாங்க. ஏன்னா என்னோடய சஜஷன் வந்து அரிசி போடுன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு அருமையான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மேலே கார்னிஷ்லாம் போட்டு முந்திரிலாம் போட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமில் இந்த பால் பாயசம் செஞ்சு கொடுங்க. எனக்கு இந்த பால் பாயசம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியான ஸ்டைலில் தெரியும். இப்போது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பராக ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விரைப்பது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye, take care.